friends, welcome to Jwel Konda. நம்ம இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் பார்க்க போகிறது காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் வந்திருக்கிற வேகன்சியை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய லெவலுக்கு வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டிய போஸ்ட் வந்துட்டு இங்கே பாருங்கள், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஓகேங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்துட்டு மாஸ்டர் டிகிரி முடிச்ச எல்லாருக்குமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது வந்துட்டு கன்சாலிடேட் ஜாப் தான், பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. பட் வந்துட்டு தமிழ்நாட்டில் இந்த வேகன்சி வந்திருக்கு, திண்டுக்கல்ல இந்த வேகன்சி வந்திருக்கிறனால இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் நான் வீடியோவை போட்டுட்ருக்கேன். சேலரி வந்துட்டு 35,000 கிடைக்கும். இந்த பிடிஎஃப் லிங்காக நான் வீடியோவின்குள்ளே கொடுத்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்மளுடைய லெவலுக்கான ஜாப் வந்துட்டு லோயர் டிவிஷனுக்குள்ள இருக்குது. மொத்தம் 2 வேகன்சி, சம்பளம் வந்துட்டு 24,000 ரூபா. பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் ஏ ரிகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி, டைப்பிங் இருக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வேகன்சி வந்துட்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்துட்டு ஒரே ஒரு வேகன்சி, சம்பளம் வந்து 22,000. 10th பாஸ் பண்ணியிருக்கணும், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இல்லாட்டி ஐடிஐ இருக்கணும். ஓகேங்களா, 10th பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லாட்டி வந்து 10th லெவலில் எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும், இல்லாட்டி ஐடிஐ பாஸ் பண்ணியிருக்கணும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபும் லோயர் டிவிஷன் கிளர்க்குமே அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்துட்டு மாஸ்டர் கம்ப்யூட்டர் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு மேலே இருக்கிற போஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அது வந்துட்டு எம்எட் படித்தவங்க அப்ளை பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு ரிசர்ச் அசோசியேட், இந்த லெவல் போஸ்டிங் இருக்கிறவங்க ஆல்ரெடி ஜாப்பில் தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்குலாம் ரொம்ப வாண்டட் அதிகம். நம்மளுடைய ரேஞ்சுக்கு வந்துட்டு 10th +2 டிகிரி இவங்களுக்கு தான் வந்துட்டு இப்போதைக்கு ஜாப் வந்துட்டு நிறைய தேவைப்படும். அதனால் இந்த 2 ஜாப் பற்றி மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுதான் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஓகேங்களா, இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் வந்துட்டு நீட்டாக நீங்கள் ஃபில் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்துட்டு என்க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ வந்துட்டு அப்ளிகேஷனில் ஒட்டிடணும், இன்னொரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அந்த கவருக்குள்ளேயே போட்டு அனுப்பிடணும். இன்கம்ப்ளீட்டாக வந்துட்டு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணாதீங்க, உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே தெளிவாக ஃபில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, கேன்வாசிங், இது சம்மந்தமான ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் கேன்வாசிங்னா உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லாஸ்ட் டேட் அவங்க சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரிஜிஸ்டரர், காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி, காந்திகிராம், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. ஓகேங்களா, காந்திகிராம் கிராமிய பல்கலைக்கழகம், அதில் தான் வந்துட்டு இந்த வேகன்சி வந்திருக்கு. மற்றபடி அவங்க வந்துட்டு போஸ்டரில் நீங்கள் அனுப்பிடுங்க, அவ்வளோதான். அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் நான் கீழே வீடியோவின்குள்ளே கொடுத்துருவேன். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இதை நீட்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துட வேண்டியது. பிரிண்ட் எடுத்துகிட்டு சப்போஸ் நீங்கள் வந்துட்டு எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு ஃபில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே எம்டிஎஸ்ன்றதை எழுதிட்டு இங்கே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டியிருக்கேங்க, கேட்குற டீட்டெயிலாம் தெளிவாக ஃபில் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்களோ தெளிவாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக எல்லாமே வந்துட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சு வந்துட்டு அட்டஸ்டட் பண்ணிவிடுங்க. அட்டஸ்டட் பண்ணிவிட்டு அவங்க அட்ரஸுக்கு வந்துட்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பிடணும். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றொரு நல்ல பதிவோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஒரு வேகன்சி 2 வேகன்சி வந்துட்டு அப்ளை பண்ணுறது என்னட்ட கேட்டால் ரொம்ப பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம நடுவில் டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாபுக்கு வந்துட்டு ஒரு டைம் அப்ளை பண்ணிவிட்டு 2-3 வருஷம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வேகன்சியை நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் போய் எழுதுங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபர்தராக பெரிய பெரிய ரெக்ரூட்மெண்ட் வர்றப்ப நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம், போய்க்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.